எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தர் வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர், வாழ்க இனிமேலும் வருபவர். வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க கர்த்தாதி கர்த்தர் வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர், வாழ்க இனிமேலும் வருபவர். வாழ்க. எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர்
இனிமேலும் வருபவர். மகிழுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம்பத்தக்கவர், தலைமுறைக்கு என்றென்று நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர், தலைமுறைக்கு என்றென்று நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டார். பயம் வேண்டாம்,
நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார். துரிதமாய் வெற்றி காணச் செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார். துரிதமாய் வெற்றி காணச் செய்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உம்மை நடத்திச் செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உம்மை நடத்திச் செல்வார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய். தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய். தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்திச் செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உம்மை நடத்திச் செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர். நம் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர். நம் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்திச் செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்திச் செல்வார். உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார். துரிதமாய் வெற்றி காணச் செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார். துரிதமாய் வெற்றி காணச் செய்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்திச் செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்திச் செல்வார். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம். நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம். நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். பயமில்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் நம்மை நடத்திச் செல்வார். பயமில்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் நம்மை நடத்திச் செல்வார். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம். நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம். நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் அவருடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்மை அர்ப்பணிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போமா?
ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ராஜா. நீங்க எங்கள் மேல வைத்த அன்பு மேலானது. நீங்க எங்களுக்காய் செய்ய போகிற அற்புதங்கள் மேலானது. ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் இருந்தது போல நாமும் விசுவாசத்திலே வேரூன்றினவர்களாய், விசுவாசத்துல கடுகளோடு நம்ம சோர்ந்து போகாதபடி அவர் மேல நம்பிக்கையுள்ளவர்களாய் இந்த காலை வேளையிலே நாம் தேவனை நோக்கி ஆராதிப்போமா. இந்த மாதத்தை ஆரம்பித்த நாம் பயம் இல்லாதபடி தேவன் நம்மோடு இருந்து நம்மளை நடத்துகிற தெய்வமாய், நம்மளை கைவிடாமல் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் நம்பிக்கையோடு வைத்து தேவன் எங்களை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் தேவனை ஆராதிப்போம். கத்த
யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. உன்னை அழைத்தவர், உன்னை அறிந்தவர், அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் வாக்கு பண்ண தெய்வம், நம்மளை ஒருபோதும் கைவிடாத தெய்வமாய், நம்மளை ஒரு நாள் விலகாத தெய்வமாய் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். அவர் மேல நம்பிக்கை வச்சு அவரை மாத்திரம் நாம் பற்றி கொண்டு நாம் ஜீவிப்போமானால் நம் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை தூக்கி விடுகிற தெய்வமாய், நம்மளை வழிநடத்துகிற தெய்வமாய், நம்மை மேன்மைப்படுத்துகிற தெய்வமாய் இந்த காலவெளியிலே வந்திருக்கான்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ராஜா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. கடந்த 10 மாதம் முழுவதும் எங்களை ஆச்சரியமாய் நடத்தின தெய்வம், இந்த 11வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை உடைய சமுத்திரம் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த மாதத்திலே நீங்க ஆச்சரியமாய் வித்தியாசமாய் எங்களை நடத்துவீங்க என்று நாங்கள் நம்பிக்கையோடு மேலும் மாத்திரம் விசுவாசம் வைத்து நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை முழுமையாய் நாங்கள் நம்புகிறோம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே.
ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல இயேசுவே, என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல இயேசுவே, என்னை நடத்தி
மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என் தெய்வம். மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவா, உன் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த காலை வேளையிலே அவர் மாத்திரம் நம்மளுக்கு போதும். நம் வாழ்விலே சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தர, நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவள் சிலுவையிலே அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? யாருக்காக? நம்மளுக்காக தானே. நம்முடைய வாழ்வுக்காக. நாம் நல்லா இருக்க வேண்டும், நாம் சுகமா இருக்க வேண்டும், நாம் ஆரோக்கியமா இருக்க வேண்டும், நாம் சமாதானமா இருக்க வேண்டும், நாம் வெற்றியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே. இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல நாம் தேவன் மேல நம்பிக்கை வச்சு விசுவாசமா, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை நீங்க நடத்த வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறீங்க ராஜா. நல்ல எபினேசரா எங்க வாழ்விலே ஒவ்வொரு நாள் நடத்துகிற தெய்வமாய், யெகோவா ஈராய், யெகோவா ரஃபாவாய் இந்த மாதம் முழுவதும் எங்க வாழ்வில் நடத்துகிற தெய்வமா இருக்கிறீங்க என்று நாம் நம்பிக்கையோடு அவர் மேல் விசுவாசம் வைத்து, அவர் சொன்ன இந்த மாதத்துல அவன் வழிகளெல்லாம் செவ்வையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய வழிகளெல்லாம் அவர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தெய்வம் இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்த நேர்வழியாய், நேர்த்தியான செவ்வையான வழியில நடத்த வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். நீங்க எதை கண்டும் பயப்படாதபடி தேவனை மாத்திரம் தஞ்சமாய் பற்றி பிடித்துக் கொள்வீர்களானா உங்க வாழ்விலே நேர்வழியாய் தேவன் நடத்தி செல்ல வல்லமையுள்ள தெய்வம். இம்மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்த தெய்வம். மீதியா இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதி தரும்படியாக நம்மத்திலே இருக்கிற மாமா வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.